ரசஸ்வர்ணகேகே நிருணாம் காமதோகே சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்யமஞ்சேகே சமுத்யத் சஹஸ்ரார்க்கதுல்ய பிரகாசம் சதா பாவயே கார்த்திகேயம் சுரேஷம். அந்த முருகனை தியானம் பண்ணுறீங்களா? எப்படி இருக்கார் அவர்? ஸ்வர்ணமயமான ஒரு கிரகத்தில், சிந்தாமணி கிரகத்தில் அம்பாள் எப்படி பிரகாசிக்கிறாளோ, ஒரு கனக சபையில் எப்படி சபாபதியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பிரகாசிக்கிறாளோ, அது மாதிரி ஸ்வர்ணமான கிரகத்தில் ரசத் ஸ்வர்ணகேகே நிருணாம் காமதோகே. மனுஷன் எல்லாருக்கும் அவள் ஆசைப்படக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் சுரக்கக்கூடிய காமதேனுவாட்டமாக இருக்குது பகவானுடைய இடம். அதை நினச்சாலே காமதேனு எப்படி கேட்கக்கூடிய வரங்களெல்லாம் கொடுப்படோ அது மாதிரி காமதோகேன்னா அதான் அர்த்தம். ஆசைப்படக்கூடிய வரங்கள் எல்லாத்தையும் சுரக்கக்கூடியதுன்னு அர்த்தம் காமதோகை. அதுக்கு சுவாரஸ்யமான ஒரு மெட்டஃபிசிக்கல் மீனிங், ஃபிசிக்கல் மீனிங் இதுதான். மெட்டஃபிசிக்கல் மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா அலிகாரிக்கல் மீனிங் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்வர்ணம் அப்படின்னு சொன்னாக்க சுவர்ணம்ங்கிறது தான் ஸ்வர்ணம். சுவர்ணம்னா நல்ல வர்ணத்தோடு நல்ல பளபளபளன்னு கோல்டன் ஹியூவோடு இருக்குது, அதனால அதுக்கு ஸ்வர்ணம்னு பேர். வர்ணம்னா அக்ஷரம்னு ஒரு அர்த்தம். வர்ணஸ்வரஹ மாத்ராபதம் சாமசந்தானஹ இத்யுக்த சீக்ஷாத்தியாயஹ. சிக்ஷாவளியில் வருதோனோ அங்கே வர்ணகான்னு சொன்னால் அக்ஷரம்னு அர்த்தம், சுவர்ணம்னு சொன்னால் நல்ல அக்ஷரங்கள். மீமாம்சா சாஸ்திரம் என்ன சொல்கிறது? தேவதைகளுக்கு எது ரூபம், அவளுக்கு என்ன சரீரம்னா, ஒரு தேவதைக்காக ஒரு மந்திரம் இருந்ததுன்னா அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரமே அந்த தேவதா ஸ்வரூபம்னு மீமாம்சா சாஸ்திரம். அதனால் முருகனுக்கு இருக்கக்கூடிய மந்திரங்கள், அந்த மந்திரங்களில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களாலேயே அவனுக்கு ஒரு கிரகம் ஏற்பட்டிருக்கு. ரசஸ்வர்ணகேகே நிருணாம் காமதோகே. அது எல்லாருக்கும் ஆசைப்படக்கூடிய வஸ்துக்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய காமதேனு ஓட்டமாக இருக்கிற நீ முருகனுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருந்தால் உனக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை அந்த மந்திர உபாசனையை கொடுத்துருன்னு அர்த்தம். ரசஸ்வர்ணகேகே நிருணாம் காமதோகே சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்க மஞ்சே. மஞ்சம், இது ஒரு மஞ்சம் மாதிரி தான். தெலுங்குல மஞ்சு அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஊஞ்சல் இருக்குது வச்சுக்கோ, ஊஞ்சலில் கொஞ்சம் ஹைட்டு போகணும். ஏன்னா காலை கீழே தொங்க போட்டால் பூமியில் இடிக்காமல் இருக்கணும். ஊஞ்சலில் பூமியில் இடிச்சுட்டா அந்த ஊஞ்சல் ஆடுறது கஷ்டம். ஆனால் கொஞ்சம் ஹைட் இருக்கணும். ஊஞ்சலுடைய ஹைட் இல்லை, ரொம்ப கீழே இல்லை, ஒரு பலகா மாதிரி ஒரு 2 இன்ச் ஹைட்டும் இல்லை, ரெண்டுக்கு நடுவில் கொஞ்சம் திவான்னு சொல்கிறோமோ இங்கிலீஷில், அந்த மாதிரி இருக்கிறது மஞ்சம். அந்த மஞ்சம் மாணிக்க கல்லால், அதாவது வெளியில் சொர்ணமாக இருந்துவிட்டு உள்ளே போனால் வரும் பித்தளையாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. உள்ளே போக 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 இட் மஸ்ட் இன்க்ரீஸ் இன் வேல்யூ. அதனால தான் அம்பாளுடைய வாசஸ்தானத்தை சொல்கிற போது சிந்தாமணி கிரகம் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி இங்கே ஸ்வர்ணத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ரசத் ஸ்வர்ணகேகே நிருணாம் காமதோகே சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்க மஞ்சே. மாணிக்கத்தால் ஏற்பட்ட மஞ்சம். அதில் சுமம்னு சொன்னால் புஷ்பம்னு அர்த்தம். ஸ்தோமம் நிறைய புஷ்பங்கள், நிறைய புஷ்பத்தை போட்டு அலங்காரம் பண்ணுறாலும் இந்த மஞ்சத்துக்கு மேலே நிறைய புஷ்பத்தை போட்டு மஞ்சம் மாணிக்கத்தால் செய்யப்பட்ட மஞ்சம்னே தெரியாதபடி அப்படி புஷ்பத்தால் மறைக்கப்பட்டிருக்கு. சுமஸ்தோம சஞ்சன்ன, நன்னா மறைக்கப்பட்ட சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்க மஞ்சே சமுத்திய சஹசிரார்க்க துல்லிய பிரகாசம். இன்னொரு சுவாரஸ்யம், இந்த ரசத் ஸ்வர்ணகேகே அப்படின்னு சொல்கிறபோது நல்ல அக்ஷரங்களால் மந்திரங்களால் ஸ்தோத்திரங்களால் ஏற்படக்கூடிய ஒரு கிரகம்னு ஒரு சூக்ஷ்மார்த்தம் ஒன்று பார்த்தோம். அந்த லைன் ஆஃப் தாட்டில் அப்படியே டெவலப் பண்ணிட்டு போனேன்னா மாணிக்கங்கிறது ரொம்ப வசந்த ரத்னம். அந்த ரத்னத்துக்கு மணின்னு ஒரு பேர் உண்டாகும். ரத்னமட்டமாக இருக்குங்கன்னா மணிமணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் மணிமாலை அப்படின்னு சொல்கிறோம், நவரத்ன மணிமாலை அப்படின்னு சொல்கிறோம். நவரத்ன மாலைன்னு சொன்னாலும் மணின்னு சொன்னாலும் ரத்னம்னாலும் ஏறக்குறைய ஒரே அர்த்தம் தான். அதனால் இது பெரியவா சொல்லியிருக்கா. அம்பாளை பற்றி சொல்கிறது மகாபெரியவா சொல்லியிருக்கா. சிந்தாமணி கிரகம்னா என்ன அர்த்தம்?
சிந்தாமணின்னு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணி. அது நினச்ச பொருள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது, அதனால தான் அதுக்கு சிந்தாமணின்னு பேர். நினச்ச பொருள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மணி, அந்த மணிகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்கிற போது இது ரொம்ப ஆப்புலன்ஸில் இருக்கா போல் இருக்கு அம்பாள். நாம் கிட்டக்கவே நெருங்க முடியாது. பெரிய கோட்டீஸ்வரியாக இருக்கா, சாதாரண ஜனங்கள் கிட்டக்கவே நெருங்க முடியாதுன்னு நினைக்கப்படாது. சிந்தாமணி கிரகத்துக்கு நேர் அர்த்தம் என்ன? சிந்தாமணியால் ஏற்பட்ட கிரகம். சூக்ஷ்ம அர்த்தம் என்னன்னாக்க, நம்முடைய சிந்தனையே மணியான சிந்தனையாக இருந்து கொடுத்தனாக்க, தப்பான எண்ணமே வராமல் சுத்தமான வசந்த சிந்தனையாக இருந்து கொடுத்தனா, அந்த வசந்த சிந்தனை இருக்கக்கூடிய மனசாக இருக்கக்கூடிய கிரகத்தில் அம்பாள் வந்து குடியேறுவள். அதான் அர்த்தம். அந்த மாதிரி சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்க பஞ்சே அப்படின்னு சொன்னால், மாணிக்கம் மாதிரி ஒரு பெரிய மணிகளால் ரத்னங்களால் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மஞ்சம். நீ ஹிருதயமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தில் சுவர்ணம் நல்ல அக்ஷரங்களால் மந்திரங்களால் ஏற்பட்ட ஒரு கிரகத்தில் மாணிக்கத்தை போல் ரத்னமயமாக இருக்கக்கூடிய ஒரு மஞ்சத்தை நீ ஹிருதயத்திலேயே அமைச்சேன்னா சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்க மஞ்சள். அதை புஷ்பத்தால் நிறைய அலங்காரம் பண்ணி மஞ்சமே தெரியாதபடி போயிடுறது. எது புஷ்பம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அகிம்சா பிரதமம் புஷ்பம் அப்படின்னு. அகிம்சை ஒரு புஷ்பம், சத்தியம் ஒரு புஷ்பம், அன்பு ஒரு புஷ்பம், இப்படி எல்லாம் சொல்லியிருக்க. மனதனும் கோவில் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டின்னு ஆழ்வார் பாடினார். அதனால் வாஸ்தவத்தில் புஷ்பம்னு சொல்கிற போது நறுமணம் கொடுக்கப்படுது புஷ்பம். நல்ல எண்ணங்கள், நறுமணம் கமழக்கூடிய எண்ணங்களால் ஏற்பட்டு அந்த எண்ணங்கள் தான் மாணிக்கமயமாக ரத்னமயமாக இருக்கக்கூடிய மஞ்சத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு மனசை நீ தபஸான சுத்தி பண்ணியிருந்தேன்னா அங்கே சுவாமி பிரகாசிப்பர். சமுத்திர சகசிரார்க்க துல்லிய பிரகாசம் எப்படி இருக்கான் அவனோட பிரகாசம்? எப்படி இருக்காங்க, உதிக்கக்கூடிய சூரியன் 1000 சூரியர்கள் ஒரே சமயத்தில் உதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சமுத்திர சகசிரார்க்க. சமுத்திரத்துன்னு ஒரு பதம் போட்டார். மத்தியானம் 12 மணிக்கு உச்சி வெயிலில் இருக்கக்கூடிய சூரியனும் சூரியன் தான். காலத்தால் 6 மணி 6:30 மணிக்கு உதிக்கக்கூடிய சூரியனும் சூரியன் தான். மத்தியானம் 12 மணி சூரியன் உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்குது, கண்ணெடுத்து பார்க்க முடியல. மத்தியான காலத்தில் ஒரு நிமிஷம் பஷ்யேம சதத்தில் ஆரம்பித்து ஜோக்ச சூரியன் விஷயம் வரைக்கும் முத்திரை போட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு, டைரெக்டாக பார்க்க முடியல சூரியனை. அந்த சூரியன் காலத்தால் 7 மணிக்கு வெயில் அவளுக்கு தெரியல, ப்ரெசண்ட்டாக இருக்குது. வெளிச்சம் வந்துடுத்து, இருட்டு போயிடுது, வெளிச்சம் இருக்குது ஆனால் உஷ்ணம் இல்லை. காத்தால் 6:30 மணி 7 மணி சூரியனில். அதனால தான் அம்பாளை சொல்கிற போது தாயாருக்கும் தகப்பனாருக்கும் இதான் வித்தியாசம். 2 பேரும் குழந்தை ரொம்ப பிரியம் வைக்கிறா. அப்பா வைக்கக்கூடிய பிரியத்தில் ஒரு கராரம்சம், ஒரு எலிமெண்ட் ஆஃப் டிசிப்ளின் சேர்ந்து இருக்கும். தாயார்னு சொன்னால் எப்போதுமே அனுகிரகம் தான் அவளுக்கு, பிரியம்தான் அவளுக்கு முக்கியம். இந்த கரார அம்சத்தை விட பிரியம்தான் மேல் தூக்கி இருக்கும். அதனால தான் உதிக்கக்கூடிய சூரியனை போல, உஷ்ணமில்லாமல் பிரகாசத்தை மாத்திரம் கொடுக்கக்கூடிய சூரியனை போல உத்யத்பானு சகசிராபா அப்படின்னு லலிதாசனம் சொல்கிறது. இது அப்படியே மொழிபெயர்த்து மாதிரி உதிக்கின்ற செங்கதுன்னு பாடினார் அபிராமி பட்டர். அதை தான் சமுத்தியத் சகசிரார்க்க துல்லிய பிரகாசம். சுப்பிரமணிய புஜங்கத்தில் உதிக்கக்கூடிய சூரியன் 1000 சூரியர்கள் திவிசூரிய சகசிய பவே யுகபதுத்திதா. கீதையும் அதுதான் சொல்கிறேன். விஸ்வரூபத்தை சுவாமி காட்டின உடனே அர்ஜுனன் பார்த்தான், எப்படி இருந்தது அந்த ரூபம் தான். 1000 சூரியர்கள் ஒரே சமயத்தில் உதிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த காந்தி. திவி சூரிய சகசிய பவே யுகபத்துனா ஒரே சமயத்தில் உத்திதா, அப்போ தான் உதிச்சிருக்கு. பவே யுகபது உத்திதா எதிபாக சதிஷி சாஸ்யாத்து பாசஸ்திய மகாத்மனா. அதுக்கு துல்லியமாக இருக்குது அந்த விஸ்வரூபம் காட்டக்கூடிய பிரபுவுடைய பிரகாசங்கிறார் கீதையில். அதனால் இங்கே சமுத்திர சகசிரார்க்க துல்லிய பிரகாசம். அர்க்கம்னா சூரியன் அர்த்தம். 1000 சூரியர்கள் உதிக்கிற மாதிரி பிரகாசத்தோடு இந்த புஷ்பத்தால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய மஞ்சத்தில் சொர்ணமயமான கிரகத்தில் ஜனங்களுக்கெல்லாம் வாரி ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அந்த சொர்ணமயமான கிரகத்தில் புஷ்பத்தால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணிக்க மஞ்சத்தில் 1000 சூரியர்கள் ஒரே சமயத்தில் உதிச்ச மாதிரி பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய முருகனை, கார்த்திகேயனாக இருக்கக்கூடிய முருகனை பஜனை பண்ணுறேன்னா சமுத்திர சகசிரார்க்க துல்லிய பிரகாசம் சதா பாவையே கார்த்திகேயம் சுரேஷம். சதா பாவையே தியாயாமி எங்கெங்கெல்லாம் தியானத்தை சொல்கிறாரோ அது இட் இஸ் நாட் எ மேட்டர் டு பி கன்க்ளூடட் இன் எ ஃபியூ மினிட்ஸ். எப்போதும் நினச்சிட்டே இருக்கணும். எப்போதும் இருக்கா நினைக்கணும் அப்படின்னாக்க எப்போதும் நினைக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணால் தான்
ஒரு க்ஷணகாலமாவது அந்த தியானம் நிற்கும். சரணகமலாலயம் 1/2 நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாதுன்னு பாடினார் அருளினார். தவமாக தியானமாக நிஷ்டையில் போய் 1/2 நிமிஷம் கூட நிற்க தெரியல எனக்கு. அப்படி 1/2 நிமிஷமாவது நிற்கணும்னா எப்போதும் தியானம் பண்ணிட்டே இருந்தால் தான் அந்த அபியாசத்தில் 1/2 நிமிஷமாவது நிற்கும். வருஷம் முழுக்க படித்தாதான் 3 மணி நேரம் பரீட்சை ஏதோ எழுதிட்டு வர முடியுது எக்ஸாமினேஷனில். அது மாதிரி நீ சதா தியானம் பண்ணுறதுக்கு பிரயத்னம் பண்ணால் தான் 1/2 நிமிஷமாவது நிற்கும். சதாபவயே கார்த்திகேயம் சுரேஷம். டு கண்டினியூ தி அலிகாரிக்கல் மீனிங் ஆஃப் தி ஸ்லோகா, நல்ல வர்ணங்களால் மகாமந்திரங்களால் ஒரு கிரகமாட்டமாக நிர்மாணம் பண்ணி அந்த மணிமயமான ரத்னமயமான ஒரு மஞ்சத்தை அவனுக்கு ஹிருதயத்தில் அமைச்சு புஷ்பங்கள் சத்தியம் அஹிம்சை முதலிய புஷ்பங்களால் ஆத்ம குணங்களை புஷ்பங்களாக கொண்டு பேசும்போது இன்றைக்கி கச்சேரி முடிகிற போது பேசும்போது அவர் மாமா சொன்னார் எண்குணம் அப்படின்னு சொன்னார். எண்குணம்னா 8 ஆத்ம குணங்களை சொல்லியிருக்க. அது தர்மசாஸ்திரத்தில் 40 சம்ஸ்காரங்கள்ட்ட 40 சம்ஸ்காரங்கள் 8 ஆத்ம குணங்கள். அந்த ஆத்ம குணங்களெல்லாம் அவன்கிட்ட சுயமாக இருக்குது. அந்த ஆத்ம குணங்கள் தான் புஷ்பமட்டமாக இருக்குது. அந்த ஆத்ம குணமாக இருக்கக்கூடிய புஷ்பத்தால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய மணிமயமான மஞ்சத்தில் 1000 சூரியர்கள் ஒரே சமயத்தில் உதிக்கிற மாதிரி பிரகாசிக்கிறான் முருகன். என்ன அர்த்தம்னா, சூரியன் உதித்த உடனே இப்படி இருட்டு பறந்து போய்டுறதோ அந்த மாதிரி இந்த முருகனுடைய ஸ்வரூபத்தை ஹிருதயத்தில் தியானம் பண்ண ஆரம்பித்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞானமாக இருக்கக்கூடிய இருட்டை போக்கி வைக்கக்கூடிய சூரியனாக இருக்கான். சமுத்திர சகசிரார்க்க துல்லிய பிரகாசம். சதாபாவையே கார்த்திகேயம் சுரேஷம். கிருத்திகா தேவதைகள்கிட்ட பால் குடிக்கும்படியாக வந்து சரித்திரம் அப்படின்னாக்க 6 முகங்களோட ஒரே சரீரத்தோட 12 கைகளோட 18 கண்களோட முருகன் ஆவிர்பவிச்சான்னு சரவண தொகையிலேருந்து இந்த குழந்தை ஆவிர்பவிச்ச குழந்தை அழகு பால் வேணும். பரமேஸ்வரனுக்கு புத்திரனாக தான் தோணிருக்கான். அம்பாள் சம்பந்தம் இல்லாமல் தான் தோணியிருக்கான். ஒரு ஸ்திரீ கர்ப்பத்தில் ஒரு குழந்தை ஈண்டெடுத்திருந்தா அந்த குழந்தைக்கு இப்போ பால் கொடுப்பேன். இங்கே யார் பால் கொடுக்குறது? உடனே விஷ்ணு தான் மாமா. இந்த விஷ்ணுவுடைய சகோதரியோட அம்பாள். விஷ்ணு மாமா என்ன பண்ணார், மருமான அழறானேன்னு சொல்லிட்டு கிருத்திகா தேவதைகள் 6 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் பால் கொடுங்க இந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு உங்கள் பேரான ஒரு பேர் வரப்போகுது, சாஸ்வதமான கீர்த்தி உங்களுக்கு வரப்போகுது. பிரத்யகம் கிருத்திகாயூயம் பவிதாக்னேயமாதரா இது விஷ்ணு வச்சஸ்ருத்வா கிருத்திகாக சச்சதா புனः. உடனே 6 கிருத்திகா தேவதைகளும் சேர்ந்து அந்த பால் கொடுக்கறதுக்கு வந்தால் இவன் 6 பேர்த்தையும் பால் குடிக்கிறதுக்காக 6 குழந்தைகளாக மாறினான். அம்பாள் பின்னாடியே பால் குடித்தப்புறம் அம்பாள் வந்து 6 குழந்தைகளையும் வாரி அணைச்சின்ற உடனே மறுபடியும் ஒரே சரீரம் 6 முகங்களோடு மாறினான்னு ஸ்காந்தத்தில் இருக்குது. அம்பாள் ஞானப்பானை சுரந்து தங்க கோப்பையை பிடிச்சி வச்சு பாலை கொடுத்தா அந்த பால் சில திமிதைகள் இந்த கங்கையில் விழுந்து அதில் சில ரிஷிகள் 6 பேர் ரிஷிபுத்திரர்கள் அவள் சாபத்தான மீனாக மாதிரி இருக்க. அந்த 6 மீன்களும் இந்த பால் திமிதையை சாப்பிட்டு ஞான தேவதையாக இருக்கக்கூடிய ஞானஸ்கந்தனாக இருக்கக்கூடிய முருகனுடைய உச்சிஷ்ட பிரசாதத்தை சாப்பிட்டு அவள் மறுபடியும் ரிஷிபுத்திரராக சாப விமோசனம் ஏற்பட்டு பூர்வ ரூபத்தை அடைஞ்சார்கள் அப்படின்னு ஸ்காந்தத்தில் சரித்திரம். இந்த 6 கிருத்திகா தேவதைகள்கிட்ட பால் குடிக்கிறதுக்காக 6 குழந்தைகளாக மாறினா அந்த 6 கிருத்திகா தேவதைகள்கிட்ட பால் குடித்ததுனால தான் அவனுக்கு கார்த்திகேயன்னு பேர். கிருத்திகா நட்சத்திரம் அக்னிதான் தேவதை. கிருத்திகா நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு தேவதை. உத்தரப்பிரோஷ்டபதான்னு சொன்னாக்க அதுக்கு அகிர்பித்யோ தேவதா அப்படின்னு பரமேஸ்வரன் தான் தேவதை. அது மாதிரி புனர்வசுன்னு சொன்னால் அதிதி தான் தேவதை. ரோகிணின்னு சொன்னால் பிரம்மா தான் தேவதை. இந்த அக்னிர்னப்பாத்து கிருத்திகாக அப்படின்னு அந்த பிரஷ்னமே சாக்கையில் இந்த பிரஷ்னம் இப்படி தான் ஆரம்பிக்கிறது. அக்னிதான் தேவதை கிருத்திகளுக்கு. அக்னி தானே கொண்டு வந்து சேர்த்தார். அக்னியும் வாயும் தானே கொண்டு சேர்த்துருக்கார். அதனால் அக்னிய தேவதையாக கொண்டு இருக்கக்கூடிய கிருத்திகா தேவதைகள்கிட்ட பால் குடித்ததுனால அவனுக்கு கிருத்திகா நட்சத்திரம் அவனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் கார்த்திகை நட்சத்திரங்களுக்குள்ள கார்த்திகை, திதிகளுக்குள்ள சஷ்டி, இது ரெண்டும் அவனுக்கு விரத தினங்களாக இருக்குது. கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்கிறோம், சஷ்டி விரதம்னு சொல்கிறோம். 3வது விரதம் முருகனுக்கு விசேஷமான விரதம், ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸ்காந்தத்தில் இதை உபதேச காண்டத்தில் சொல்லியிருக்கேன்.
ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அது அவனுக்கு இருக்கக்கூடிய பெரிய விரதமாக சொல்லுங்கள். இந்த 3 நாளும் முருகனுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள் எல்லாம் பகலில் விரதம், அஸ்தமனத்துக்கு அப்புறம் லகு ஆகாரம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ஆனால் பக்தர்களெல்லாம் ஸ்கந்த சஷ்டிக்கு முழுக்க இருப்பா. இன்னும் சில பேர் இந்த 6 நாளும் பிரதமையிலேருந்து ஆரம்பித்து சஷ்டி பரியந்தமே உபாசத்தை அனுஷ்டானம் பண்ணுறா சில பேர் உண்டு. அவள் வாடுக்கு எப்படி சரீர இடம் கொடுக்குறதோ அவள் வாடுக்கு மனோபாவத்துக்கு தந்தாப்பில் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம். இந்த கிருத்திகா நட்சத்திரம் அவனுடைய சம்பந்தமாக இருக்குங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அதனால் கார்த்திகேயன்னு பேர். வேத வித்துக்கள் தான் கூடியிருக்கக்கூடிய ஒரு சதஸில் பெரியவா திடீர்னு ஒரு கேள்வி கேட்டார். முருகனுக்கு பால் கொடுத்த அந்த கிருத்திகா தேவதைகள் 6 பேருடைய பேர் என்னன்னு கேட்டார். வேதத்தை எல்லாரும் கரைச்சி குடிச்சவா. இது திடீர்னு இப்படி கேட்ட உடனே என்ன சொல்லுதுன்னு தெரியல. எல்லாரும் அவாவா தலையை சொல்லிச்சுட்டு இருக்கா. பெரியவாளே எடுத்து கொடுத்தா. அம்பா துலா நிதந்தி அப்ரயந்தி மேகயந்தி வருஷயந்தின்னு 6 பேர். 7வது ஒரு கிருத்திகா தேவதைக்கு சொல்லிருக்கு வேதத்தில் சுப்புனிக்கான்னு பேர். ஆனால் பால் கொடுத்தவா இந்த 6 பேர் தான். அம்பா துலா நிதந்தி அப்ரயந்தி மேகயந்தி வருஷயந்தி. இந்த 6 பேரும் பால் கொடுத்து அவள்கிட்ட பால் குடிச்சதுனால கார்த்திகேயன்னு பேர் ஏற்பட்டு இந்த கிருத்திகா தேவதைகளுக்கு ஒரு தனி பெருமை வந்துடுத்து. அப்பேற்பட்ட கார்த்திகேயனை நான் எப்போதும் தியானம் பண்ணுறேன். சமுத்திய சஹசிரார்க்கதுல்ய பிரகாசம் சதாபவயே கார்த்திகேயம் சுரேஷம். இதோட 8 ஸ்லோகங்கள் ஆயிடுச்சு. லசத்ஸ்வர்ணகேஹே நிருணாம் காமதோஹே லசத்ஸ்வர்ணகேஹே நிருணாம் காமதோஹே சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்யமஞ்சே சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்யமஞ்சே சமுத்யத் சஹஸ்ரார்க்க துல்ய பிரகாசம் சமுத்யத் சஹஸ்ரார்க்க துல்ய பிரகாசம் சதா பாவயே கார்த்திகேயம் சுரேஷம் சதா பாவயே கார்த்திகேயம் சுரேஷம்